கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இயேசு சீடர்களை கிட்ட சொல்கிறாங்க, கவனமாக இருங்க. ஏன்னா சாத்தான் என்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கான், உங்களை சோதிக்க போகிறானா. பர்மிஷன் நானும் கொடுத்துட்டேன், உங்கள் 12 பேரையும் சோதிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பேதுருவை மட்டும் பார்த்து சொல்கிறாங்க, உனக்காக நான் இன்னும் அதிகமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன். உன் விசுவாசம் ஒளிந்து போயிடக்கூடாது. விசுவாசமே என் மேலே உள்ள நம்பிக்கையே உனக்கு போயிடும். அந்தளவு ஒரு சோதனை வரப்போகுது, கவனமாக இரு அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ சரியாயிட்டோன்னே உன்னுடைய மற்ற சகோதரர்கள், அதான் மற்ற சீடர்களை நீ தான் அவங்கள நல்லா கவனிச்சுக்கணும். நீ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும், ஸ்திரப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அவர் சொல்கிறாரு, எப்படி உன்னை சுலகில் புடைக்கிறது போல், முரத்தில் போட்டு இந்த அரிசியை நம்ம புடைப்போம்ல, அதில் உமி இருந்தால் உமி வந்துடும், நெல் இருந்தால் நெல் வந்துடும், கல் மண் இருந்தால் கூட வந்துடும். அதான் சுலகு. அந்த சுலகில் புடைக்கிறது போல் உன்னை போட்டு புடைக்க போகிறான். எல்லா சீடர்களும் கவனமாக இருங்க, ஏசு அப்படி சொல்கிறாங்க. உடனே சீமோன் பேதுரு சொல்கிறாங்க, இல்லை, நான் ஜெயிலாக இருந்தாலும் உங்கள் பின்னாடியே வந்துடுவேன், அரெஸ்ட் ஆகி பின்னாடியே வந்துடுவேன். நீங்கள் சாக போகிறீங்கன்னா நானும் அடுத்த சிலுவையை தூக்கிட்டு வந்துடுவேன். பேதுரு எந்த சிலுவையும் தூக்கிட்டு வரல, ஏசு பின்னாடி வரல. இப்படி தான் சொன்னான், நீங்கள் சிலுவையில் அறிஞ்சால் நானும் அடுத்த சிலுவையிலே தொங்குவேன் அப்படின்னா. அப்படி எங்கேயும் தொங்கலை இல்லை. அதெல்லாம் அப்போ ஏசு அவன் சொன்னான். உடனே ஏசு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு நிலைமையை நான் மட்டும் சொல்கிறேன் பேதுரு, அப்புறம் நாளைக்கு நிலைமையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இன்றைக்கி சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை, என்னை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிடுவேன். ஏசுவா அவரா அப்படின்னு சொல்லிடுவேன். சேவல் 2 தடவை கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை தெரியாது சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பேதுருவை பார்த்து சொல்லிடுறாரு. சரி, உங்ககிட்ட பர்ஸ் இருந்தால் பர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சாமான் பையெலாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. செருப்புலாம் போட்டுக்கோங்க. முன்னாடிலாம் இதெல்லாம் நான் கொடுக்காம தான் உங்களை அனுப்பினேன், அப்போ எந்த குறையும் இல்லை, உங்களுக்கு இருந்தது இல்லை. ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஏதாவது பட்டயம், ஏதாவது கத்தி, அது அருவாள், அது மாதிரி வேணும்னா வாங்கிக்கோங்க. உங்கள் ட்ரெஸ்ஸை விற்று வாங்கிக்கோங்க. பாருங்களேன், அந்த காலத்தில் ட்ரெஸ்ஸோடைய மதிப்பு எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு பாருங்களேன். ஒரு ட்ரெஸ்ஸை விற்றா அவங்களுக்கு கத்தி பட்டயம்லாம் வாங்குகிற அளவுக்கு இருந்திருக்கு. இவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸையே இவங்க விற்றா அதில் ஒரு பட்டயமோ கத்தி அருவாள் வாங்குகிற அளவுக்கு அது மரியாதை நிறைந்த ஒரு இதாக இருந்திருக்கு. ஆடைகள், அஸ்திரங்கள், ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த அளவு மதிப்பு பெற்றதாக இருந்துச்சு. இப்போ தான் நம்மளை ட்ரெஸ்ஸு தான் எல்லாருமே, நிறைய கடைகள் வந்துருச்சு. அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காதுல்ல. அதனால தான் அது மதிப்பு நிறைந்ததாக இருந்தது. ஏசு அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கிரமக்காரரில் ஒருவராக நான் எண்ணப்படுவேன்ல, அந்த வசனம் நிறைவேறும். அதனால தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்துருச்சு கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த சீடர்கள், எங்ககிட்ட ஏற்கனவே 2 பட்டயம் இருக்குது, போதுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி போதும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பவும் வழக்கத்தின்படியே அவங்க ஒலிவ மலைக்கு போவாங்க, அங்கே தான் போனாங்க. எல்லா சீடர்களும் அவரோடு கூட போனாங்க.